நியூ மெக்சிகோல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நகரம் டாவோஸ். 1993 வருஷம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வித்தியாசமான விஷயத்த உலகத்துக்கு முன்னாடி வச்சாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்தவங்கள சில பேருக்கு மட்டும் விசித்திரமான ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அந்த சவுண்டு ஹம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். சரி, இப்படி ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டிருந்தா அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே கேட்டிருக்கணுமே. ஆனா அதுல ஒரு சில பேர்களுக்கு மட்டும்தான் இந்த சவுண்டு கேட்டிருக்கு. நிறைய பேருக்கு இது கேட்கல. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். இந்த ஒரு சில பேர் தொடர்ந்து எனக்கு இந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட மாத கணக்குல இந்த சவுண்ட் எனக்கு தொடர்ந்து கேக்குது அப்படிங்கறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க பாட்டை முணுமுணுக்கிற மாதிரி கேக்குது, அதாவது தூரத்துல ஏதாவது ஒரு மிஷின் ரொம்ப சவுண்டா ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிறவங்களுக்கு மைல்டா ஒரு சவுண்ட் கேட்கும். அது மாதிரியான ஒரு சத்தம் எனக்கு கேக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காது கேட்காம மிஷின் வச்சிருந்தவங்களுக்கு கூட இந்த சவுண்டு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்திருக்கு. இரைச்சல் பலமா இருந்ததுனால காது கேட்காம அவங்க வச்சிருந்த மிஷினையே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். ஆனா ரொம்ப குறைவான அளவுல தான் இந்த சவுண்டு கேக்குதுன்னு மக்கள் சொல்லியிருந்திருக்கிறாங்க. சவுண்டு உடனே மறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வருஷ கணக்குல கேட்டுட்டு இருந்திருக்கு. இந்த மர்ம ஒலி எப்படி உருவாச்சுன்னு நம்ம விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. சரி, இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது? யார் இதை எழுப்புறாங்க? ஏன் ஒரு சில பேருக்கு மட்டும் கேக்குது, சில பேருக்கு இது கேட்கல? வேற்று கிரகவாசிகள் பக்கத்துல எதுவும் வந்திருக்காங்களா? ஒரு பெரிய ஆராய்ச்சியை முன்னெடுத்து நடத்தினாங்க. தலைய பிச்சுக்கிற நிலைமைக்கு போய் 1997 வருஷம் நேரா டாவோஸ்கே போயிட்டாங்க. மிகப்பெரிய ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. இந்த சத்தத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறோம். அவங்க முயற்சி பண்ண முயற்சிகள் அனைத்துமே வேஸ்டா போச்சு. மைக்ரோபோன்ஸ், VLF ஆண்டனாஸ்னு பல தொழில்நுட்ப கருவிகளோட துணையோட பல விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சும் கூட உருப்படியான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல. 2% பேர் மட்டும்தான் இந்த ஹம் அப்படிங்கிற ஒலியை கேட்டதா சொல்றாங்க. மீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சத்தம் கேட்கல. அதனால அவங்க எல்லாருமே இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஆராய்ச்சி பண்றதுக்கோ பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட காமிக்காதப்ப நாம மட்டும் எதுக்கு இவ்ளோ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படி ஒரு சத்தம் கேட்கவே இல்லை அப்படின்னு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்பதான் இதுல ஒரு ட்விஸ்ட். இந்த சத்தம் டாவோஸ் நகரத்தையும் தாண்டி இன்னும் பல இடங்களுக்கு பரவி இருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பாவோட வடக்கு பகுதின்னு அங்க இருக்கக்கூடிய பல மக்கள் இந்த ஹம் அப்படிங்கிற சவுண்டை கேட்டிருந்திருக்காங்க. 2011 வருஷத்துல கூட ஜூன் மாசம் 9 இங்கிலாந்துல இருக்கக்கூடிய உட்லேண்ட் அப்படிங்கிற கிராமத்துல இருந்த பெரும்பான்மையான மக்கள் இந்த ஹம் சத்தத்தை கேட்டதா சொல்றாங்க. தொடர்ந்து 2 மாதங்களுக்கு இந்த சவுண்டு தனக்கு கேட்டதா வியப்போட சொன்னாங்க. இந்த மாதிரியான சத்தம் அமைதியான ஒரு சூழ்நிலையில தான் கேட்கப்பட்டுச்சுங்கிறது இன்னொரு புதிய தகவல். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏலியன்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள் ஏதாவது மலை இடுக்குல விழுந்திருக்கும், அவங்க வெளியே வர முடியாதனால அந்த மிஷின்ல இருந்து இந்த சவுண்டு வரலாம் அப்படிங்கறத சொன்னாங்க. ராணுவத்துக்கான ரகசிய கருவிகள் இந்த பக்கத்துல சோதனை செஞ்சிருந்திருக்கலாம், அதனால இது போல சத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் எரிமலைகள் வெடிச்சு சிதறி போயிருந்திருக்கலாம், அதோட சப்தமா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் அட்வான்ஸா போய் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான தட்டுகள் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஹம்முங்கிற ஒரு சவுண்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எல்லாத்தையும் பத்திய உண்மையான காரணம் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அது மர்மமாவே இருக்கிறதுனால இந்த ஹம் அப்படிங்கிற ஒலியும் விடை தெரியா மர்மங்களுடைய வரிசையில ஒன்னா இன்னைக்கு நிக்குது. ஆனா நியூரோபோன் ஆய்வாளர்கள் ஒரு சின்ன தகவல்களை வெளியிட்டாங்க. காதுகள் மட்டுமே ஒலிகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி படைச்சது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தா அது தவறான விஷயம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் கூட ஒலி அதிர்வுகளை மூளைக்கு கடத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரிதான் இந்த ஹம்ங்கிற ஒலிய
தோல் மூலமா கூட நம்ம மூளைக்கு வந்து போய் உணர்றோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஹம் ஒலி விடை தெரியாத மர்மங்களுடைய வரிசையில இன்னும் இருக்கிறதுனால இன்னைக்கு ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பக்கங்கள்ல ஹம் ஒலியும் சேர்க்கப்பட்டாச்சு. நான் உங்க ஆர்ஜே ஜான், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast. Radio City Podcast.